எல்லா பெண்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சாரி மால் ஃபங்க்ஷன் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு தடவையாவது நடந்திருக்கும். கண்டிப்பாக லைக் நம்மளோட பிரா ஸ்ட்ராப் வெளியில் தெரியறதா இருக்கட்டும், இல்லை பின்னாடி கொஞ்சம் தெரியறதா இருக்கட்டும், இல்லை ஹூக் வந்து போகிறதா இருக்கட்டும், சாரியில் நமக்கு சரியாக உட்கார தெரியாமல், நடக்க தெரியாமல், இல்லை சாரி கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்ம எல்லா பெண்களும் அது வந்து டே டு டே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி நடக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம், எல்லாருக்குமே நடக்கும். பட் இதை நம்ம எப்படி நடக்காமல் தவிர்க்கலாம் அப்படின்றது சாரி ஃபேஷன் மிஸ்டேக்ஸ் அப்படின்றதுலாம் ஒரு புது டேர்ம் தான். இது ரொம்ப காலங்காலமாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். எல்லாருக்குமே நடக்குது. சிலர் கண்டுப்பாங்க, சில பேர் கண்டுக்க மாட்டாங்க, சில பேர் ரொம்ப எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை தொடர்ந்து guys, நான் உங்கள் பிரீதா. இந்த சேனலில் ஃபேஷன், ஸ்டைலிங், க்ரூமிங், ட்ரெஸ்ஸிங் ஹேக்ஸ், ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் இது பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்கேன். அண்ட் இதை பற்றி தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். Now வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோமோஸ்ட் சாரி ஃபேஷன் மிஸ்டேக் நம்ம எல்லாரும் பண்ணுறது, ரொம்ப காலமாக நம்ம எல்லாரும் பண்ணிகிட்டே இருக்கிறது, இப்போவும் நிறைய பேர் பண்ணிகிட்டே இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாரியில் பின் பண்ணும்போது முன்னாடி பின் பண்ணுறது. இது வந்து ஒரு சின்ன தப்பு தாங்க. ஆனால் இதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய சேஞ்சே தெரியும் உங்களோட சாரி ஸ்டைலிங்கில். இங்கே பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று விசிறாக பார்க்குறவங்களுக்கு விசிபிளாக தெரியும். இன்னொன்று ப்ளீட் வச்சாலும் சரி, இல்லை ப்ளீட் வைக்காமல் ஓப்பன் பல்லுவாக விட்டாலும் சரி, இங்கே வந்து கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும். இந்த ஃப்ரண்ட் ஏரியா வந்து நீட்டாக இருக்காது. இங்கே கொஞ்சம் லைன்ஸ் விழும், கொஞ்சம் ஏத்திறக்கமாக இருக்கும். அண்ட் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டாக இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த மேலே பின் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணிடும், இந்த ப்ளீட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளீட்டில் வந்து ப்ராப்ளம் கொடுத்துரும். ஒரு மாதிரி கோணையாக இருக்க மாதிரி இருக்கும், இல்லை கொஞ்சம் ஏத்திறக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா, எப்போவுமே சாரியில் பின் பண்ணும்போது முன்னாடியும் பண்ணாமல் டாப்லேயும் பண்ணாமல் கொஞ்சம் பின்னாடி பண்ணுங்கள், ரொம்ப பின்னாடி பண்ணிடாதீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்கள் ப்ளீட்ஸாக இருக்கட்டும், ஓப்பன் பல்லுவாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் ரொம்ப நீட்டாக இருக்கும், உங்கள் ப்ளீட்ஸும் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆல்வேஸ் உங்கள் சாரியை பின் பண்ணும்போது கொஞ்சம் பின்னாடி பின். இம்பார்ட்டன்ட் சாரி ஃபேஷன் மிஸ்டேக் என்னென்னா, சில பேர், நிறைய பேருன்னு சொல்ல மாட்டேன், சில பேர் வந்து சாரியில் ஃபால்ஸ் வைக்காமல் சாரி கட்டுவாங்க. சாரியில் ஃபால்ஸ் அப்படின்றது ஏன் வைக்கணும்னே நிறைய பேருக்கு தெரியாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த யங்ஸ்டர்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் சாரி கட்டுறவங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியாது. அவங்களுக்காக சொல்கிறேன், சாரியில் வந்து 2 விஷயத்துக்காக நம்ம ஃபால் வைக்கிறோங்க. ஒன்று, சாரி ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நல்லா ஃப்ளோயியாக உட்காராது. அதுக்காக கொஞ்சம் வெயிட் ஆட் பண்ணுன்றதுக்காக ஃபால்ஸ் வைப்பாங்க. ஃபால்ஸ் வச்சிங்கன்னா சாரி வந்து சொன்ன பேச்சு கேட்கும், லைக் சாரியை கொஞ்சம் கீழே புல் பண்ணும். சில ஸ்டிஃபான சாரிக்கெல்லாம் ஃபால் வச்சிங்கன்னா நல்லா ப்ராப்பராக அலைண்டாக நிற்கும் இந்த ப்ளீட்ஸ். ஸோ அதுக்காக தான் வைக்கிறது. இன்னொன்று வந்து சில சாரியில் அந்த ஜரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜரிலாம் நம்மளோட காலில் மாட்டாமல், நம்மளோட ஃபுட்வேரில் மாட்டாமல் இருக்கிறதுக்காக ஃபால் வைப்பாங்க. ஸோ இந்த 2 ரீசனுக்காக தான் ஃபால்ஸ் வைக்கிறது. ஸோ ஃபால்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஃபால்ஸ் வைக்காமல் சாரி கட்டினீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஃபுட்வேரில் மாட்டி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, சாரி ஒரு மாதிரி புஷியாக ஸ்டிஃபாக நிற்கும், சொன்ன பேச்சு கேட்காது. அதுவும் முக்கியமாக அந்த ப்ளீட்ஸ் கிட்டெல்லாம் வந்து அப்படி ஒரு மாதிரி புஷியாக இருக்கும். அண்ட் தின்னான ஃப்ளோயான சாரி எல்லாம் வந்து காத்தடிச்சு அப்படி ஈஸியாக பறக்கும். ஹெவியான சாரி அப்படின்னா நீங்கள் ப்ளீட்ஸ் வைக்க வேண்டாம். இல்லை சாரியோட பார்டர் இருக்குல்ல, பார்டர் மட்டுமே ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் நீங்கள் ப்ளீட்ஸ் வைக்க வேண்டாம். இன் ஜென்ரல் சாரி ரொம்ப ஹெவியாக இருக்குது, இல்லைனா அந்த பார்டர் மட்டுமே ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபால் வைக்க வேண்டாம். மற்றபடி எல்லா சாரிக்குமே ஃபால் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்னுமே அந்த சாரிக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் கிடைக்கும். அந்த சாரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும். ஸோ அதுக்காகவே ஃபால் பிக்கோ இஸ் எ மஸ்ட். ஸோ தி தேர்ட் சாரி ஃபேஷன் மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஃபேஷன் மிஸ்டேக்குன்னு சொல்ல மாட்டேன், அதுக்கு பதிலாக ஒரு ஃபேஷன் டிப்புன்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து சாரியை ப்ளீட் பண்ணும்போது இங்கேருந்து இப்படி ப்ளீட் பண்ணுவாங்க, லைக் இப்படி எடுத்து இந்த மாதிரி எடுத்து போடுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி போடாமல் கொஞ்சம் டயகனல் இப்படி நம்ம ப்ளீட் பண்ணாமல் டயகனலி ப்ளீட் பண்ணிங்கன்னா இட் கிவ்ஸ் அன் இம்ப்ரெஷன் தட் யூ ஆர் லுக்கிங் லிட்டில் டாலராகவும் தெரியும், அதே சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஒல்லியாக இருக்க மாதிரியும் தெரியும். ஸோ இந்த 2 விஷயத்துக்காகவே எப்போவுமே மேக் ஷுர் உங்கள் ப்ளீட் வந்து நல்லா மேலே வரைக்கும் இப்படி இழுத்து விடாமல் கொஞ்சம் டயகனலி ப்ளீட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் தெரியும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். அண்ட் இது வந்து நிறைய பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஐ நோ. இது பண்ணணும்னு நான் சொல்லலை, பட் இது ஒரு டிப் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாம் தாராளமாக. 4th டிப் இஸ் பல்லு லென்த். நல்லா ப்ளீட் பண்ணி பல்லு வைக்கும்போது மேக் ஷுர் பல்லு வந்து நல்லா லென்த்தியாக இருக்கணுங்க. உங்களோட காஃப் கிட்ட ஒரு உங்களோட ஆங்கிள் லென்த் வரைக்கும்
உங்களோட பல்லு வரணும். அப்போ தான் வந்து உங்களை இன்னும் நீளமாக காட்டும், உங்களை கொஞ்சம் டாலராக இருக்க மாதிரி ஒரு illusion தரும். நீங்கள் ரொம்ப ஷார்ட்டான லைக் உங்களோட நீ லென்த் கொஞ்சம் பிலோ நீ வரைக்கும் வச்சிங்க அப்படின்னா உங்களை ஓவராலாக கொஞ்சம் குள்ளமாக காமிச்சிடும். திஸ் இஸ் ஆல்சோ a very big fashion mistake. நிறைய பேர் பண்ணுறாங்க. அவசரத்தில் கட்டும்போது வந்து பல்லுவோட லென்த்து சில பேர் கம்மியாக விட்டுடுவாங்க. ஒன்று, இன்னும் சில பேருக்கு வந்து ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி கம்மியாக விட்டுடுவாங்க. பட் ஃப்ரண்ட்டில் ப்ளீட்ஸ் குறைஞ்சா கூட பரவாயில்லைங்க, ஆனால் பின்னாடி பல்லுவோட லென்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓவரால் பாடியோட ஹைட்டில் இது ரொம்பவே இம்பேக்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் உங்களோட பல்லு லென்த் வந்து நல்லா நீளமாக விடுங்க. முன்னாடி ப்ளீட்ஸ் வந்து குறையுது அப்படின்னு கவலைப்படாதீங்க, தட்ஸ் ஓகே. இது ரொம்ப சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வச்சிங்கன்னா கூட இது நிறைய இருக்க மாதிரி தெரியும். பட் இதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே பல்லுவோட லென்த் வந்து நல்லா நீளமாக விடுங்க, காஃப் லென்த் வரைக்கும். 5th டிப் இஸ், எப்போவுமே சாரி கட்டுறதுக்கு முன்னாடியே ஃபுட்வேர் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாரி கட்டுங்க. நிறைய பேர் இந்த தப்பும் பண்ணுறோம். அவசரமாக சாரி கட்டும்போது சாரியை முதல்ல கட்டிட்டு அதாவது ஒரு ஃபுட்வேர் மாட்டிட்டு போவோம். ஒன்று, நம்ம அவசரத்தில் போடுற ஃபுட்வேர் என்னவா வேணா இருக்கலாம், அது விசிபிளாக தெரிஞ்சிடும். ரெண்டாவது, நம்மளோட ஓவரால் ஹைட்டை வந்து கொஞ்சம் குறைச்சிரும். என்ன பண்ணுறீங்கன்னா, சாரி கட்டுறதுக்கு முன்னாடியே உங்கள் ஃபுட்வேர் என்ன ஃபுட்வேராக வேணா இருக்கலாம் முன்னாடியே போட்டுட்டு அதுக்கு அப்புறமா சாரி கட்டுங்க. அப்போ தான் உங்கள் கால், உங்கள் ஃபுட்வேர் எல்லாமே மறையும். அண்ட் உங்களோட ஃப்ளோர் லென்த் வரைக்கும் உங்கள் சாரி இருக்கனால உங்களோட ஓவரால் ஹைட் வந்து இன்னும் கொஞ்சம் லைக் ஃபியூ இன்ச்சஸ் அதிகமாக இருக்க மாதிரி ஒரு illusion தரும். நெக்ஸ்ட் டிப் இஸ் போசஸ் இன் சாரி. எப்போவுமே சாரியில் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். சாரியில் போஸ் கொடுக்கும்போது ரைட் சைடில் போஸ் கொடுக்கணுமா, இல்லை லெஃப்ட் சைடில் போஸ் கொடுக்கணுமா, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக போஸ் கொடுக்கணுமா அப்படின்னு. ஸ்ட்ரெயிட்டாக போஸ் கொடுக்குறது இட்ஸ் வெரி குட், நோ ப்ராப்ளம் அட் ஆல். நீங்கள் வந்து ஆவரேஜ் பில்ட்டில் இருக்க ஒரு பர்சன் வித் ஆவரேஜ் ஹைட் அண்ட் ஆவரேஜ் வெயிட் அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போஸ் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் கர்வியாக இருக்கீங்க, ஆவரேஜை விட கொஞ்சம் ஹெவியான வெயிட்டில் ஃபாலோ ஆகுறீங்க அப்படின்னா, ஒரு குரூப் ஃபோட்டோவில் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவில் நிற்கிறீங்க அப்படின்னா ஆல்வேஸ் லெஃப்ட் சைடில் போய் நில்லுங்க. உங்களோட ஹஸ்பண்டோட இல்லை உங்கள் பாய் ஃப்ரெண்டோட நிற்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் அவங்களுக்கு லெஃப்ட் சைடில் நில்லுங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா உங்களோட ப்ளீட் சைடு தான் வெளியில் விசிபிளாக தெரியும். அதனால உங்களோட இந்த ஆர்ம்ஸ் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு தெரியாது, பிகாஸ் அது ப்ளீட்டில் மறைஞ்சிரும். அண்ட் இன்னொன்று, நீங்கள் ஓப்பன் பல்ல விட்டுருந்தீங்கனாலும் இந்த சைட்ஸ் எல்லாம் மறைஞ்சிரும். ரெண்டாவது, அண்ட் உங்களோட சில பேருக்கு இங்கெல்லாம் கூட சதை இருக்கும். ப்ளவுஸில் வந்து அது ரொம்ப க்ளீனாக விசிபிளாக இருக்கும். இந்த ஏரியா சதையாக இருக்கும், இந்த ஏரியா இந்த முதுகு கிட்டெல்லாம் ரொம்ப சதையாக இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் போய் நிற்கும் போது மறைஞ்சிரும். ஸோ ஓவராலாக உங்கள் பாடி கொஞ்சம் ஒல்லியாக இருக்க மாதிரியும் கொஞ்சம் சிசில்டாகவும் காட்டும். நீங்கள் ரொம்ப கர்வியாக இருக்கீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எப்போவுமே ப்ரிஃபர் லெஃப்ட். அதே நீங்கள் ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரைட் சைடில் நில்லுங்க. இந்த சைடு வந்து ரொம்ப விசிபிளாக இருக்கும் ஃபோட்டோவில். ஸோ உங்களோட ப்ளவுஸ் என்ன அப்படின்றது தெரியும். உங்களுக்கு இங்கே சதை இருக்குது இங்கே சதை இருக்குன்னா நீங்கள் பெருசாக கேர் பண்ண வேண்டாம். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றனால நீங்கள் ரைட் சைடில் போஸ் கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா யூ கேன் ஆல்வேஸ் கோ ஃபார் அ ஸ்ட்ரெயிட் போஸ், நாட் அ ப்ராப்ளம். பட் கர்வியாக இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஆல்வேஸ் கீப் லெஃப்ட். என்னடா லெஃப்ட்னு சொல்லி ரைட்டில் கை காட்டுறாங்கன்னு பார்க்காதீங்க. நான் எடுக்கிறது ஃப்ரண்ட் கேமில், ஸோ எல்லாமே வந்து ரிவர்ஸாக தான் இருக்கும். அதான், ஸோ மேக் ஷுர் keep left. The next fashion mistake நம்ம எல்லாரும் பண்ணுறது என்ன அப்படின்னா, சாரியில் எந்த மாதிரி ஹேண்ட்பேக் கேரி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, either go for a clutch or a potly. நிறைய பேர் பார்த்துருக்கேன், அப்படியே சாரி எல்லாம் சூப்பராக சாரி கட்டி ப்ளீட் எல்லாம் பண்ணிவிட்டு ஹேண்ட்பேக் வேறு இப்படி கேரி பண்ணிப்பாங்க. பார்க்க நல்லா இருக்காது இல்லையா? ஆனால் வேறு வழி இல்லை, உங்களுக்கு அந்த ஹேண்ட்பேக் தான் கேரி பண்ணி ஆகணும். நிறைய பொருள் வைக்கணும், ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வெளியில் இருக்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஹேண்ட்பேக்கை வந்து ஷோல்டரில் கேரி பண்ணாமல் கையில் கேரி பண்ணுங்கள், இல்லைனா இப்படியே கேரி பண்ணுங்கள். அது இன்னுமே கொஞ்சம் எலிகண்ட்டாக உங்களை காட்டும் பார்க்குறதுக்கு. அப்படி இல்லைனா யூ கேன் ஆல்வேஸ் கோ ஃபார் அ ஸ்லிங் பேக். ஸோ இந்த ஃபேஷன் மிஸ்டேக்கு இனிமேல் பண்ணாதீங்க. ஆல்வேஸ் கீப் இன் மைண்ட், ஷோல்டர் பேக்காக இருந்தாலும் டோல் பேக்காக இருந்தாலும் பெரிய பெரிய டஃபில் பேக்காக இருந்தாலும் கையில் கேரி பண்ணுங்கள், சாரியில் முக்கியமாக. அண்ட் பார்க்க ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் தெரிவிங்க. நெக்ஸ்ட் டிப் இஸ் அபவுட் இன்ஸ்கர்ட். இன்ஸ்கர்ட்டில் முக்கியமாக இந்த இன்ஸ்கர்ட்டோட நாடா கட்டுவோம் பார்த்தீங்களா, அதை நிறைய பேர் வந்து சைடில் கட்டுவாங்க, இல்லைனா ஃப்ரண்ட்டில் கட்டி சைடில் தள்ளிடுவாங்க. சில பேர் நினைப்பாங்க லெஃப்ட் சைட் சாரியில் அந்த ஷேப் தெரியணும், அதனால லெஃப்ட் சைடில் தள்ளாமல் ரைட் சைடில் தள்ளிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. லெஃப்ட் சைட்லையும் போடாதீங்க, ரைட் சைட்லையும் போடாதீங்க. அதுக்கு பதிலாக சென்டரில் போடுங்க. பிகாஸ் சென்டரில் போடும்போது எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க, ஏன்னா அது உள்ளே மறைஞ்சிட போகுது ப்ளீட்ஸோட. எப்போவுமே உங்களோட இன்ஸ்கர்ட்டோட நாடா கட்டும்போது ஃப்ரண்ட்டில் கட்டி உள்ளே சொருகிடுங்க. ஸோ ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் இஸ் ஹீல்ஸ் இன் சாரி. ஹீல்ஸ் இன் சாரி வந்து ஒரு பெரிய நோங்க, முக்கியமாக சாரிக்கு. நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஹைட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக ஹீல்ஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீல்ஸ் போடணும்னு அவசியம் இல்லைல்ல. பிளாக் ஹீல்ஸ் இருக்குது, வெட்ஜஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி போங்க. பிகாஸ் ஹீல்ஸ் போடுறதுனால என்ன ஆகும்னா, ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்னா கால் ரொம்ப வலிக்கும், பெயினை வந்து ரொம்ப நேரம் நம்மளால டாலரேட் பண்ண முடியாது. அதனால அது ஆட்டோமேட்டிக்கலி நம்மளோட வாக்கிங் ஸ்டைலில் நம்ம அந்த சாரி எப்படி ஃப்ளான் பண்ணுறோம் அதில் வந்து இம்பாக்ட் பண்ணும், நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக ஆல்வேஸ் கோ ஃபார் பிளாக் ஹீல்ஸ் ஆர் வெட்ஜஸ். வெட்ஜஸ் வந்து பர்ஃபெக்ட் சாய்ஸுங்க, முக்கியமான சாரிக்கு.
சாரி என்ன மாதிரி இருக்குது, லைக் கிராண்டான சாரினா நல்லா கிராண்டான வெட்ஜஸ் வாங்கிக்கோங்க. டிசைனர் வெட்ஜஸ்லாம் நிறைய இருக்குல்ல, அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லை ரொம்ப பிளெயினாக இருக்கணும்னாலும் பரவாயில்ல, பிளெயினான வெட்ஜஸ் வாங்கிக்கோங்க. பட் வெட்ஜஸ் ஒரு பிளாக் ஹீல்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், எந்த ட்ரபிளும் இருக்காது, கால் வலிக்காது, சாரிக்கு டேமேஜ் பண்ணாது. முக்கியமாக வந்து ஹீல்ஸ் என்ன பண்ணுன்னா சாரியை டேமேஜ் பண்ணிடும். ஃபாலில் மாட்டிக்கும், இல்லை சாரியில் ஏதாவது ஹெவி ஒர்க் இருந்தால் அது மாட்டிக்கும், இல்லை பட்டு சாரினா அந்த ஜரியில் மாட்டிடும். ஸோ இந்த பிரச்சனைலாம் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சாரி கட்டும்போது பாயிண்டியான ஹீல்ஸ் வந்து தவிர்த்துருங்க. அதுக்கு பதிலாக go for wedges or block heels. Last and the final tip is காரில் சாரியில் உட்காருறது. காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும், நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை சாரியில் ட்ராவல் பண்ணுறது இல்லை. அதுலேயும் உட்காரும்போது எப்படி உட்காருறது? பைக்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம அப்படியே ஏறி சிங்கிள் சைடு போட்டு உட்காந்துப்போம். காரில் உட்கார்றது வந்து ரொம்ப சங்கடமான ஒரு விஷயங்க. சுற்றி முற்றி பார்த்து யாராவது பார்க்குறாங்களான்னு பார்த்து அப்படியே ஜம்ப் பண்ணிடுவாங்க. சில பேர் அப்படியே உட்காரும்போது நல்ல முழங்கால் வரைக்கும் அந்த சாரி தூக்கிக்கும். யாராவது பார்த்துட்டாங்கன்னா ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும்னா என்ன பண்ணும், முதல்ல காரோட சீட்டில் உட்காரும்போது ஃப்ரண்ட் சீட்டாக இருந்தாலும் சரி பேக் சீட்டாக இருந்தாலும் சரி, காரில் ஒரு மாதிரி சைடாக உட்காந்துட்டு உங்கள் 2 காலையும் ஒன்றா சேர்த்து உள்ள வைங்க. அப்படி வச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, எங்கேயுமே எதுவும் தெரிய போகிறது இல்லை, ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், ரொம்ப அழகாக டீசெண்டாக எங்கே உட்காராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்லா ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளீட்டை வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா சைடில் உட்காந்து அப்புறம் 2 காலையும் எடுத்து உள்ள வைங்க. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓப்பன் பல்லு வச்சுருக்கீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் உங்கள் பல்லுவை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சைடாக உட்காந்துட்டு அப்புறம் 2 காலையும் ஒன்றா சேர்த்து உள்ள வைங்க. அப்படி பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது, எங்கும் எதுவும் இழுக்காது, எதுவும் பிடிக்காது, சாரி கிழியாது, எந்த ஆக்வர்ட் மொமெண்ட்ஸையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டாம். ரொம்பவே அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும் அண்ட் எலிகெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த சாரி ஃபேஷன் மிஸ்டேக்ஸ். இது நம்ம எல்லாரும் பண்ணது தான் பண்ணிட்டு இருக்கிறது தான். ஸோ சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தாங்க, இது பண்ணிட்டாலே ரொம்ப பெரிய சேஞ்சஸ் தெரியும். நான் போட்டிருக்க சாரி டீட்டெயில்ஸ், ஜுவல்லரி டீட்டெயில்ஸ், அதோட ஃபுல் பிக் அண்ட் க்ளோஸ் பிக் உங்களுக்கு தெரியணும்னா ப்ளீஸ் கோ ஃபாலோ மீ இன் மை Instagram and my Instagram handle is preet_lifestylist. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புறேன். இதே மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, it's me Preetha signing off. Bye.